Daily. Taste the Daily. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பட்ட தலமான திருச்சி வயலூர் முருகன் கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடைபெற்றது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வணக்கம். அருணகிரிநாதரால் பாடப்பட்ட புகழ்பெற்ற தலமான திருச்சி மாவட்டம் குமாரவேல் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோயில் பழமை வாய்ந்தது. இத்திருத்தலத்தில் திருச்சி மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்துள்ளார்கள். இத்தகைய புகழ் வாய்ந்த திருக்கோயில் கும்பாபிஷேகம் கடந்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வெகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ரூபாய் 5 கோடி மதிப்பிலிருந்து புனரமைப்பு பணிகள் நடைபெற்றது. பணிகள் நிறைவேற்றத்தை தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவானது கடந்த 14ஆம் தேதி மகா கணபதி கோபுரம் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. முன்னதாக சிவாச்சாரியார்கள் யாகசாலையில் இருந்து அதிர்வேட்டுகள் முழங்க மேலதாளத்துடன் புனித நீர்களை கலசங்களை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களில் புனித நீரை ஊற்றினர். அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் அரோகரா என கோஷமிட்டு பக்தி முழக்கத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். விழாவை ஒட்டி 30 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கும்பாபிஷேக விழாவை ஒட்டி ஆங்காங்கே அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த புகழ்பெற்ற இந்த தலமானது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது வருகை தந்து முருகனை தரிசனம் செய்து வருகின்றனர். Taste the Daily.